இங்க ஒரு பாய் பப்பட் கையில ஒரு கத்தியை எடுத்துட்டு ஒரு பொண்ணை குத்துறதுக்காக வேகமா ஓடி வருது. ஆனா அந்த பொண்ணு ஒரு கிக்கு விட்டதும் தலை சுத்தி கீழே போய் விழுந்துருது. சத்தத்தை கேட்டு அந்த வீட்டோட லேடி என்னடா அங்க சத்தம்னு கேக்குறான். அவளோட சத்தத்தை கேட்டதும் அந்த பப்பட் இன்னும் குஷி ஆயிடுறான். உடனே வேகமா ஓடி போய் அங்க இருந்து ஒரு டோஸ்டரை எடுத்து அவ பாத்டப்ல இருக்கும்போது அந்த லேடி மேல தூக்கி போட்டுடுறான். அவங்க பயத்துல அலறுறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் தான் தெரியுது பிளக் போட மறந்துட்டான்னு. பெருத்த அவமானத்துல அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். ஆக்சுவலா அந்த பப்பட் அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்கள கண்டினியூஸா கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவனோட பிளான் எல்லாம் இப்படித்தான் ஃபெயிலியர் ஆயிரும். அந்த ஃபேமிலியில உள்ளவங்களும் இவன் ஒரு டம்மி பீஸ்னு இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அங்க வர்றான். அவனோட சத்தத்தை கேட்டதும் அந்த பப்பட் அவனை கொலை பண்ண ஒரு பேஸ்பால் ஸ்டிக்கை தூக்கிட்டு போய் மறைஞ்சு நின்று அட்டாக் பண்ண ரெடியா இருக்குது. ஆனா காலில் அடிப்பான்னு பார்த்தா ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருது. ஸ்டெப்ல அடிச்சு அங்கேயே விழுந்துடுறான். டேய், உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்த கோமாளி மாதிரி தெரியுதா? இப்போ என்ன பண்றேன் பாருன்னு மெல்ல அங்க இருந்த சாப்பாட்டுல ரேட் பாய்சனை மிக்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த லேடி ஒன் போட்டு அவனை அமைதியாக்குறாங்க. மறுபடியும் ரேட் பாய்சனை மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த லேடி அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றான். அவன் டக்குன்னு டாய்லெட் கிளீனரை எடுத்து அந்த பப்பட் மேல ஸ்ப்ரே பண்ணிடுறான். டாய்க்கே டாய்லெட் கிளீனரா, இருங்கடா வர்றேன்னு அடுத்த நாள் அவனோட கார்ல பேக் சீட்ல மறைஞ்சு இருந்து அவன் கார்ல ஏறினதும் சடனா அவனோட ஃபேஸ பிளாஸ்டிக் பேக்கால கவர் பண்றேன்னு நோஸ் வரைக்கும் மட்டும் கவர் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்கு தெரியாது வாயால கூட மூச்சு விட முடியும்னு. அவன் பேசுறத பார்த்துட்டு இன்னும் வேகமா டைப் பண்ண ட்ரை பண்ணுது. உடனே அவன் கடுப்பாகி கவர் எடுத்துட்டு அதை திட்டலாம்னு போகும்போது குடுகுடுன்னு திரும்பவும் அங்கிருந்து ஓடிடுது. போகும்போது சும்மா போகாம அசிங்கமா அதை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு அங்க இருந்து போறான். இதனால அது பயங்கரமா அப்செட் ஆயிருது. அடுத்த நாள் லிவிங் ரூம்ல எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அங்க இருந்த ராஸ்போவை எடுத்து ட்ரிகரை இழுத்து விட்டுட்டு அங்க மறைஞ்சுக்குது. அப்போ அவங்களோட சத்தத்தை கேட்டு அது பயங்கர ஹாப்பி ஆயிருது. ஒரு வழியா காலி பண்ணிட்டோம்னு எக்ஸைட் ஆகி குதிச்சுக்கிட்டே வரும்போது அவங்க 3 பேரும் எதுவும் ஆகாம அங்க இருக்காங்க. நான் விட்ட ஏரோ எங்கடான்னு பார்த்தா சீலிங்ல போய் மாட்டிட்டு இருக்குது. அப்புறம் ஏன்டா கத்துனீங்கன்னு பார்த்தா பப்பட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கேட்டு நடு வீட்டுல ஆய் போயிருக்கும். ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பழிய பப்பட்டே ஏத்துக்குது. இதனால அவன் ரொம்பவே கடுப்பாகி அதை பயங்கரமா பனிஷ் பண்றான். ஃபைனலி இதுக்கு மேல முடியாதுன்னு அதோட லட்சியம் நிறைவேறாமலேயே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புது. அதோட ஓனர் அதோட மண்டையிலேயே ஒன்னு போட்டு ஒரு உட்டன் பாக்ஸ்ல போட்டு அடைச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த பப்பட்டை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.